ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. சிறப்பாக செஞ்சுட்டாங்க கேகேஆர். ஈடன் கார்டன்ஸில் வச்சு எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, எவனா இருந்தாலும் வெட்டுவேன் எவனா இருந்தாலும் வெட்டுவேன்னு சுற்றிட்டே இருப்பார். கடைசியில் அவரை அடியே போட்டுருவாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி வந்து இது இப்படி தான் நான் விளையாடுவேன், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு இதாயிட்டு இருக்கு. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க ஸ்ட்ரென்த்ஸ் கார்டு கண்டிஷன்ஸ்லாம் எதுக்கு பாக்குற? கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. சும்மா தூக்கி மூலையில வைங்க. எல்லா பாலையும் அடிங்க. எந்த பத்தியும் கவலைப்படாதீங்க. அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு அப்படின்னு அடிங்க. அதை விட்டுட்டு கண்டிஷன்ஸ் 10 ஓவர்ல எப்படி இருக்கணுமா, 15 ஓவர்ல எப்படியோ உழப்பு கட்டி என்னையா பேசிட்டு இருக்கீங்க. அடி எல்லா பாலையும். அதாவது திருப்பி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், திருப்பியும் சொல்றேன். அந்த அபிஷேக் சர்மா ஒரு 100 அடிச்சோட இங்கிலாண்டோட இல்லாத கமெண்ட்ஸ் இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட பீடா பெர்ஃபார்மன்ஸ். 800 ரன் அடிப்பாருலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஐபிஎலுக்கு ஆரஞ்சு கேப் அபிஷேக் சர்மா 800 ரன்னுனாங்க. நீங்க என்ன கேட்டீங்க, நம்ம அந்த ஆரஞ்சு கேப் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பால்ல 12 ரன் அடிக்கிறவங்களால ஆரஞ்சு கேப் எல்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. தட் பாய் இஸ் ஸ்கில்டு, இஸ் a world beater. Downswing is beautiful. No one can play crisp shots either side of the wicket for both pace and spin. சும்மா போயிட்டு எல்லா பாலையும் அடின்னா கிரிக்கெட் ஹஸ் எவால்வ்டு. கண்டிஷன்ஸ் ஆர் கிங். நீங்க அதை யோசிக்காம ஆடினீங்கன்னா என்ன டேலண்ட் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. திருப்பியும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். இப்ப எல்லாரும் கேட்டாங்க, இந்த அப்ரோச் வச்சுதானே போன வருஷம் ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்தேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி வருஷா வருஷம் நீ ஃபைனல்ஸ் போறன்னா தட் இஸ் அ ப்ரூவன் அப்ரோச். நீ ஒரு வருஷம் ஃபைனல்ஸ் வந்திருக்க, எல்லாம் நல்லா போச்சு. உனக்கு இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாருங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இனிமேதான் ரியல் ஈக்குவேஷன் உனக்கு b² - 4ac/2a² அப்பட்டமா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க வந்துட்டு கிளியரா வந்து என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 60 ரன் வரணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இவங்க வந்து 53 for 2, அவங்க வந்து 33 for 3. 33 for 3, யூ ஆர் சேசிங் 200 கேம் கிலோஸ். பேச்சே கிடையாது. அவங்க எப்படி ஆடினாங்க பாருங்க. 7 to 10. என்ன சொன்ன, செட்டிங் ஃபேஸ் 7 to 10 பொறுமையா ஆடணும். 30 for no loss. பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு 31 for no loss. 84 for 2 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் எப்படி 11 to 15 பாருங்க. 11 to 15 கொஞ்சம் எடுக்கணும் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்ன, கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. அவங்க 38 for 2, பட் தேவ் நாட் லாஸ்ட் மோர் விக்கெட்ஸ். கடைசியில ஒரு கடை கடைஞ்சிட்டாங்க. 78 for 2, 65 ரன் வரும்னு சொன்னோம், 78 ரன் அடிச்சுட்டாங்க. இங்க இவங்க பாருங்க 33 for 3 ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் 7 to 10 திருப்பி 2 விக்கெட். 11 to 15 திருப்பி 2 விக்கெட். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து we ought to see the triple digit in the first இது அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் 3 இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்னு சொல்லிட்டு, அந்த ஐ படத்துல சந்தான சொல்லுவாரு, எப்படி இருந்தாலுங்க இப்படி ஆயிட்டீங்களேயான்ற மாதிரி. ஐயா 20 ஓவர் ஆடிங்கயா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இதா போயிட்டாங்க. இந்த அப்ரோச் இஸ் நாட் கோயிங் டு டேக் தெம் எனி ஃபார். ரெண்டாவது சொன்னோம், இப்ப யோசிச்சு பாருங்க. இவங்க கேகேஆர் 38 for 2, சன்ரைசர்ஸ் 41 for 2 அந்த 11 to 15. நம்ம சொன்ன இந்த வின் ஃபேக்டர்ல 3 ரன் அங்க எடுத்துட்டாங்க. இப்ப ஸ்பின்னர்ஸ் பாருங்க 8 ஓவர்ல 52 for 4 கேகேஆர். இவங்க பாருங்க 4 ஓவர்ல 29 for 2. நீங்க இங்க வந்துட்டு கொல்கட்டால நீ 8 ஓவர் ஸ்பின் போடலன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. காமிந்து மெண்டிஸ் 1 ஓவர்ல 4 ரன் தான் கொடுத்தாரு. ஜீஷான் அன்சாரி 3 ஓவர்ல 25 தான் கொடுத்தாரு. தேர் நாட் எக்ஸ்பென்சிவ் அட் ஆல். அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இவங்க சரியா யூஸ் பண்ணல. என்ன சொல்றது உங்களுக்கு, they are trying to strengthen a batting which is not needed என்ன பொறுத்த வரைக்கும். காமிந்து மெண்டிஸ் can't give you 4 overs. அவர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினாரு. யூ ஆல்ரெடி ஹேவ் an explosive batting lineup. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி எப்படி ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆன பாத்தீங்க. நிதிஷ் ரெட்டிலாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு ஷாட் நீங்க அடிப்பீங்க. அதுக்கப்புறம் கிளாசன் எப்படி அவுட் ஆனார் பாருங்க. கொஞ்சம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதான் தான் சொன்னேன், 6 ஓவர்ல நீங்க அடிக்கணும். 2 விக்கெட் டப். அதுவும் அபிஷேக் சர்மால எல்லா பாலையும் டிராவிஸ் ஹெட் முதல் பாலே உங்களுக்கு சங்கு ஊதி இருக்க வேண்டியது. எப்படின்னாரு மேல போச்சு, அடுத்த பால் சுத்தி அவுட். தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இன்னுமே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, 80 ரன்ல ஜெயிச்சாங்க. நான் 49 to 57 ரன்ஸ்ல ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன்.
80 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. இட் இஸ் நாட் 120 விக்கெட் பை எனி மீன்ஸ். இங்க நம்ம என்ன சொன்ன, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 205, கொல்கத்தா 200 அடிச்சாங்க. இட் இஸ் நாட் அ பிச் யூ ஆர் சக்கம்பிங் டு 120. ஓவர் ஷார்ட் செலக்ஷனு. இப்பயும் சொல்றேன், they are a very good side. They did a great job in the auction. They got all the bases covered. இந்த பேட்டிங்க இவங்க அப்ரோச்ச மாத்தல அப்படின்னா உடன் ஸ்பூனுக்கு இவங்க ஒரு பிக்கஸ்ட் கண்டெண்டரா இருப்பாங்க. அதுல எந்த இதுவும் கிடையாது. ஐ எம் த ஒன் ஹூ செட் தட் தே வில் கெட் இன்டு டாப் 4. உடன் ஸ்பூன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தே ஹேவ் டு ரிஃபைன் தேர் பேட்டிங் அப்ரோச். ஓகே, அப்ரோச்சை மாத்துவாங்களான்னு எனக்கு உங்க பாஷையில தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து பெரிய காமிந்த மெடிஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இனி அவங்க திருப்பி வந்து இந்த பேட்டர்ஸ் எல்லாம் மாத்துவாங்களான்னு டவுட் தான் போயிட்டாங்க. ஐ திங்க் தில் கோ த சேம் செட் ஆஃப் பேட்டர்ஸ். ஏன்னா வெளியே நீங்க சொன்ன மாதிரி அதர்வா டைடு, சச்சின் பேபி இவ்வளவுதான் இருக்காங்க. பவுலர்ஸ் திருப்பி இந்த உனத்கட், சிமர்ஜித் இன்னைக்கு அடி வாங்கினாரு. திருப்பி இந்த ராகுல் சாகர் இவங்கெல்லாம் ஐ திங்க் தே வில் கம் இன் டு பிளே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லாஸ்ட் கேம்ல ஸ்டார்ட் ஆச்சு. வியான் மல்டர், ஓகே, இப்ப காமிந்து மெண்டிஸ். ஜாம்பா வந்து ஒரு குவாலிட்டி போலர். உங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னா ஜாம்பா மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு நீங்க முதல் மேட்ச் ஜெயிச்சீங்க. யுவர் பேட்டிங் இஸ் டெரிபிளி லெட்டிங் யூ டவுன். யூ ஆர் bowled out of 163 for the previous game with that batting lineup. You are just shunted out for 120 with this batting lineup-னா bowling combination ஏன் ஏமாத்துறீங்க நீங்க? இப்ப நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு காமிந்து மெண்டிஸ் இஸ் a fill-in bowler who can bat. He did his job. He didn't do any damage of including him. உங்களோட இது அடுத்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. இப்ப ஜீஷான் அன்சாரி ஒரு ஸ்பின்னர் நல்லா போடுறாருங்க போது உங்களோட நீங்க ஸ்பின் ஸ்ட்ரென்த் நீங்க இது பார் ஸ்கோர் 200. நீங்க போலர் கடைசி 5 ஓவர்ல நிறைய கொடுத்துட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, 78 ரன் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் 200 நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு இதே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் சன்ரைசர்ஸ் இஸ் பிளேயிங் 201 டார்கெட். நான் உங்களுக்கு ஒரு போன் பண்ணி கேட்கிறேன், சார் என்ன நினைக்கிறீங்க, சேஸ் பண்ணுவாங்களா? உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மேட்ச் கேக்குறேன், ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்ப அடிப்பாங்கன்னா. ஆமா, என்ன பீடா செம பேட்டிங் வச்சிருக்காங்க, சான்ஸ் இருக்கு, அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களா? வாய்ப்பே கிடையாது, இவங்க அடிக்க மாட்டான்டுவீங்களா இந்த பேட்டிங்ல என்ன பிரச்சனை? இப்ப நான் இதை இப்ப கேக்குறீங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க அக்ரெசிவா அடிக்கிறாங்க இந்த விக்கெட். முதல் மேட்ச் 280 வந்த உடனே தே காட் கேரிட் அவே. தே ஜஸ்ட் காட் கேரிட் அவே. ரெண்டாவது மேட்ச் ஒரு மினி பேட்டிங் கொலாப்ஸ் வந்து தேவர் பிலோ பார் ஸ்கோர் போட்டாங்க. மூணாவது மேட்ச் திருப்பி இன்னும் ஒரு பிலோ பார் ஸ்கோர் போட்ட அப்புறம் அதுக்கப்புறம் மேட்ச்க்கே 300 தான் உள்ள போனாங்க. சார் அப்படி நான் திருப்பியும் சொல்றேன், ப்ரூவ் மீ ராங். டாப் 3 எந்த மாதிரி உங்களுக்கு பிச்சா இருந்தாலும் ஒரு ஆங்கர் வந்து அந்த மாதிரி மாத்தி ஆடணும். எப்படி த்ரோ பட்டு போனாங்க பாருங்க விக்கெட்டை சும்மா வந்துட்டு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னொரு தியரியும் இருக்கு. போன வருஷமே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்கும் போது நல்ல ஒரு வேற இந்த எஸ்ஆர்ஹெச், செகண்ட் பேட்டிங் முடிக்கும் போது வேற எஸ்ஆர்ஹெச், இன்னைக்கும் செகண்ட் பேட்டிங்ல வந்து பயங்கர படுதோல்வி அடைஞ்சாங்க. அந்த மாதிரி தான் போன வருஷமும் ஒரு தியரி சொல்லுவாங்க, எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா நிறைய அடிச்சிருவாங்க, செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கும் யோசிச்சேன், போன்ல கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்கன்னு. இப்ப ஃபைனல்ஸ், லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் என்னாச்சு? இட் இஸ் நாட் அபவுட் லூசிங், இட் இஸ் அபவுட் ஹவ் யூ லூஸ். ஒரு இடி சேம் இதே ரிசல்ட் தான் போன மேட்ச் ஃபைனல்ஸ் நடந்தது. 115 அடிச்சாங்க, வச்சு ஒரு கிழிச்சாங்க கேகேஆர் உங்களுக்கு. அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு செமி ஃபைனல்ஸ், அதாவது செகண்ட் குவாலிஃபயர் தி பீட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பெருசா ஸ்கோர் எல்லாம் போடல, 160 தான் போட்டாங்க. திரும்ப ஆரம்பிச்சிருச்சு பால். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்தாங்க. செமி ஃபைனல்ஸே அவங்க பேட்டிங் கொலாப்ஸ் தான். அதை வந்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. they got a brilliant team. அவங்க பேட்டிங்ல எனக்கு பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்க கண்டிஷன்ஸ் பார்க்காம எந்த பேஸ் எப்படி வின் பண்ணும் இல்லாம எல்லாரும் வர்றவன் போறவெல்லாம் அடிச்சீங்கன்னா கமின்ஸே எப்படி அவுட் ஆனா இருப்பா. அந்த சுச்சுவேஷனை நீங்க என்ன பண்ணணும்? 5 ஓவர்ல 90 ரன் அடிச்சிருவீங்களா? 16 ஓவர்ல பால் அவுட் 80 ரன் கிரஷிங்க. they would have been in the bottom of the table with their net run rate now. 80 ரன் கிரஷிங்க. 80 ரன் நெட் ரன் ரேட் நீங்க சரி கட்டணும்னா ஒரு 2 மேட்ச் கன்வின்சிங்கா ஜெயிக்கணும். அந்த சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கம்பைன்ஸ் கிளாஸ்னு ஆடுறாங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மூட்டை கட்டுப்பா சேஸ. இந்த சேஸை நம்ம ரியலைஸ் பண்ண முடியாது, இது வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு க்ளோஸா வந்து ஒரு 30 ரன்ல தோக்கலாம், ஒரு 170 டார்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ஆடணும்.
கடைசி மேட்ச் வரும் சிஎஸ்கே பாருங்க. மாதிரின்றீங்க, 50 ரன்ல தோத்துட்டு we just lost by 50 runs அப்படின்னு சொல்லணுங்கிறீங்க. அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் எனி மார்ஜின் ஈவன் 25 runs ஆர் மோர் இன் T20 கிரிக்கெட் இஸ் a huge loss. 2 ஓவர்ல வந்து சேஸ் பண்ணி அவங்க அடிச்சாங்கன்னா 12 பால் ஸ்பேர்ல இட் இஸ் a huge loss என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், ருத்துவோட திங்கிங்காவது ஓகேவா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, சரி we admit புரியுது. that we have lost the game, we want to minimize the damage ன்னு. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், 5 ஓவர்ல 90 ரன் கிளாஸனும் கம்மின்ஸும் ஆடுறாங்க, ஜெயிக்க முடியுமா? நான் உங்களுக்கு கேட்கிறேன், இஸ் இட் ரியலிஸ்டிக்லி பாசிபிள்? நீங்க ஒரு பிளே ஆஃப்ஸ் ஆடுறீங்க, யூ காட் நத்திங் டு லூஸ், எல்லா பாலையும் சோட்டுங்களா. 4வது மேட்ச் நீங்க ஆடுறீங்க, ஆல்ரெடி யுவர் நெட் ரன் ரேட் ஹஸ் காட் a beating. 10 மேட்ச் இருக்குங்கும் போது நீங்க வந்து ஒரே ஒரு விக்கெட் சொல்லுங்க, செம்ம பால் வந்து அப்படி போச்சு பீடா அப்படின்னு நீங்க ஒரே ஒரு பால் சொல்லுங்க, ஒரு விக்கெட் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு விக்கெட் கூட நீங்க சொல்ல முடியாது. அடிக்கடி அடி அடி அடின்னு அடிச்சு எல்லா பாலையும் அடிக்க போய் இது பண்றாங்க. The moment the way they are playing this brand of cricket, it is easy to strategize against their batsmen, particularly when they are failing. You are on a song. பயமா இருக்கும் உங்களை பார்த்து. போன வருஷம் நிறைய பேர் அரண்டுட்டாங்க, அடி அடின்னு அடிச்ச உடனே பயந்துட்டாங்க, எங்க போடுன்னு தெரியாம they started going defensive. உங்களோட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா that is going to give confidence for the opposition when they hit the right plans on the nail, on the head. It is going to be very difficult. It is going to be a long tournament for them. இப்பயே ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல, பட் அடுத்த மேட்ச் திருப்பியும் ஒரு அடி வாங்கி 5க்கு 4 போனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் என்னாச்சோ அதே தான் நடக்கும். உடன் ஸ்பூன் கேரண்டீடு. இந்த டீம் எல்லாம் வச்சுன்னு நீங்க உடன் ஸ்பூன் வந்தீங்கன்னா ஐ எம் சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் எனி ஒன்னு. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பேத்தட்டிக் கிரிக்கெட் ஆடினாங்க. கேகேஆர் டிசர்வ் டு வின். அவங்களும் பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் அங்க இங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல, டப்புன்னு 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ராணே வந்து பியூட்டிஃபுல்லா, ரகுவன்ஷி பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, வெங்கடேஷ் ஐயரும் நல்லா ஆடிட்டாரு, ரிங்கு சிங்கும் நல்லா ஆடிட்டாரு. That is a great positive thing moving forward for them. 2 victories in 4 matches is a very very good thing for the defending champions. அவங்களோட ப்ராப்ளமே இந்த பேட்டிங் கிளிக் ஆகாததுதான். இந்த பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சு. அவங்களும் பாருங்க, இப்ப மொயின் அலி கொண்டுட்டாங்க. என்ன பண்ணாரு இன்னைக்கு மொயின் அலி? சொல்லுங்க பாப்போம். நீங்க பேட்டிங்கும் ஆடல, போலிங்கும் போடல. நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க மொயின் அலியை கொண்டு வரலாமா பீடாக் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 8 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு போலிங்கே போட முடியாது. 8 ஸ்பின்னர் இருக்க, 8 ஓவர் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இருக்கும் போது மொயின் அலி will not get an opportunity to bowl, point number 1. அதுக்கப்புறம் எங்க ஆடுவீங்க நீங்க அவரை பேட்டிங்ல? சுனில் நரேன் is obviously going to open. Where are you going to bat? மொயின் அலி is going to come after ரமன்தீப் சிங். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேஸ்டட் ரிசோர்ஸ். they should obviously have one more fast bowler. If they don't have a trust in Spencer Johnson, it has to be Henrik Nortje. இல்லையா, எனக்கு 3 ஃபாரினர் ஆடுறேன்னு சொல்லிட்டு they would have tried சேத்தன் சக்காரியா. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஆர் winning their matches for the ball, சந்தேகமே கிடையாது. If they strengthen their fast bowling, they will be an unbeatable force. Brilliant, well played KKR. ஆமா, நல்லா ஆடினாங்க. தேர் பேக். இப்போ நீங்க சொன்னீங்க 4க்கு 2 ஜெயிச்சிருக்காங்கன்னு. இப்போ 14க்கு 7 ஜெயிச்சாலும் தேல் பீன் கண்டென்ஷன் தான். இன்னும் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சா தேல் குவாலிஃபை. ஸோ அதனால தேர் ஸ்டில் வெரி மச் ஆன் ட்ராக். பட் இதுல கொஞ்சம் பார்க்கணும், கேப்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா, குவிண்டன் டிகாக் ஆப்வியஸ்லி அந்த ஒரு மேட்ச் அடிச்சாரு 97. அதுக்கப்புறம் வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி லாஸ்ட் ஒரு மேட்சா ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் பார்க்கணும். நரேன் as ஓப்பனர் நிறைய மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, கம்பீர் இருக்கிற ஒரு நரேன், கம்பீர் இல்லாத ஒரு நரேன் அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணும்ல பீடா, டாப் ஆஃப் தி ஆர்டர் வந்தது. அதை எப்படி மறைச்சிட்டாங்கன்னா வித் த ஃபார்ம் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு சிங் அப்படிங்கும் போது உங்களுக்கு யூ ஃபீல் தட் இட்ஸ் ஓகே. நரேன்லாம் வந்து நானே இருந்தேன்னா டிஃபென்ஸ் எல்லாம் ஆடல, டிஃபென்ஸ்ல அவர் ஆட முடியாது அவரால். வந்த வரைக்கும் உனக்கு ஒரு 20 ரன் ஒரு ஸ்டார்ட் கொடு, ஒரு 11 பால்ல, தட்ஸ் ஃபைன். குவிண்டன் டிகாக் நார்மலா அந்த பாலை தூக்கி 6 அடிப்பாரு, நேரா கைக்கு போயிடுச்சு. அதனால குவிண்டன் டிகாக் நான் பிளேம் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் அ ஸ்லாக், தட் இஸ் ஆன் இஸ் ஸ்லாட். அங்க நீங்க இவங்க தான் கண்டினியூ பண்ணுமா அந்த ஓப்பனர்ஸ்? அதுல சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. தே வில் கண்டினியூ, அதுல எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. அவங்களோட பெரிய தலைவலி இன்னைக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் ஃபெயிலர் தான். 100 ஆர்சிபியோட அடிச்ச மாதிரி 175 அடிச்சிருப்பாங்க. திருப்பியும் சொல்றோம் 175 அடிச்சிருந்தா ஈவன் வித் கொலாப்ஸ் வாட் சன்ரைசர்ஸ் ஹேட், தே வுட் ஹவ் டெஃபினெட்லி சேஸ் டவுன் தி டார்கெட். அந்த கடைசி 3 ஓவர்ல வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க, தட் இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட் டு வாட்ச்.
அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்தாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, பேட்ல படல, நின்று வீசினாரு, பேட்ல படல, பட் he held his composure and he batted beautifully. That is a difference I am trying to make here. அந்த situation அவங்க பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, we are going to take it deep and we can maximize if we have wickets. We got Russell and Ramandeep to come. Oh, let us do this. We are not going to panic. Beautiful ஆடினாங்க. இவங்க பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுனே இருக்காங்க, பேனிக் ஆயினே இருக்காங்க, எந்த இதுவும் கிடையாது. நான் இந்த டக்அவுட்ல உட்காந்து சொல்லியிருப்பேன், இங்க பாரு 33க்கு 3 அங்கேயே கடையை சாத்திருப்பேன் நான். 33க்கு 3 நீ சேஸ் பண்ண முடியாது 200. நீங்க 14-15 ஓவர் வரைக்கும் ஆடுங்க, கடைசி 5 ஓவர்ல 80 ரன்னா, ஒரு 6 விக்கெட் இருக்கு, அப்ப ட்ரை பண்ணலாம். தென் we can go full blast. அது வரைக்கும் விக்கெட் கொடுக்காதீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க அடிக்க போய் இன்னொரு விக்கெட் விட்டீங்கன்னா கடையை சாத்த வேண்டிதான். ஐ டோன்ட் வாண்ட் டு க்ளோஸ் த ஷாப் அட் எண்ட் ஆஃப் 8 or 9 overs. டேக் இட் டீப்னு அவங்கள அனிக்கித் வர்மால எப்படி ஆடினா இருப்பாருங்க, சின்ன பையன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட். அந்த சிச்சுவேஷன் வந்து டப்புன்னு ஒரு சுத்தி டீப் மிட்டிக்கல்ல கேட்ச். இந்த அப்ரோச் இஸ் நாட் கோயிங் டு டேக் தம் எனிவேர். தே ஆர் இன் ரியல் டேஞ்சர் கன்சிடரிங் தி நெட் ரன் ரேட். அடுத்த மேட்ச் ஜெயிக்கல, எக்ஸிட் டோர் வில் பி வெரி க்ளோஸ் டு தட். ஓகே, அப்போ பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு ஸ்பீடாக. கேகேஆர் ஆன் ட்ராக் பிரிட்டி மச். சன்ரைசர்ஸோட கேம்பெயின் கொஞ்சம் டீரெயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு போக போதான் நமக்கு தெரியும். இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே, தே ஹேவ் டு ஒரு ஹானஸ்ட் ஃபீட்பேக். அதாவது இப்போ நான்லாம் ஒரு நிறைய டீம்ல இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு மேட்ச் சில சமயம் நான் சொல்லுவேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அக்லி வின்னுவேன். சும்மா போயிட்டு வெல் பிளேடு, அது சரியா ஆடாம சில சமயம் நீங்க ஜெயிப்பீங்க, தான் கிரிக்கெட்டு, தான் ஸ்போர்ட்டு. வெல் டன் அண்ட் அன் அக்லி வின், தட் இஸ் அ மெசேஜ் யூ ஹேவ் டு கிவ் ஹானஸ்ட்லி. அப்படிங்கும் போது இப்ப சன்ரைசர்ஸ் உட்காந்து சரிப்பா இந்த அப்ரோச் லாஸ்ட் இயர் நம்ம ஒர்க் ஆச்சு, இப்போ ஒர்க் ஆகல, இப்ப டேஞ்சர்ல இருக்கும், we have to sort this out. யாராவது ஒருத்தர், இப்ப அபிஷேக் சர்மா அப்படிதான் ஆடுவாரு, டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் கால்குலேட்டடா ஆடு, இஷான் கிஷன் நீ உள்ள போறியா, சிச்சுவேஷன் பார்த்துட்டாரு, ஒரு எண்டு ஆங்கர் ஆடுங்க, ஒரு எண்டு அடிங்க, எல்லா பக்கமும் அடிக்க போகாதீங்க. நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு ரோல் கொடுங்க, 14 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போ அப்படின்னு. கிளாஸ் அண்ட் ஒருத்தர் தான் அந்த பிளைண்ட் ஸ்லாக் பண்ணாம ஆடினாரு. ஆனா அவர் அதுக்கப்புறம் மேபி he might have been thinking, okay, let's try and win that match which is even though out of the hands. 2 6 அடிச்சார் சொல்லியிருந்தாரு, சரி let me give a try அப்படின்னு ட்ரை பண்ணாரு. அது தப்பு கிடையாது. இஸ் ஒன்லி ஒன் who's not blind slogging right from ball one. அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் they are only blind slogging and Cummins is playing a bit sensibly. அவங்க இந்த அப்ரோச்சை மாத்தணும். இந்த அப்ரோச்சை மாத்தினா still they can make a comeback. திருப்பி சொல்றேன், SRH is a very quality side. That's a dangerous side on paper. 2 வின் தொடர்ந்து வந்ததுன்னா they'll be back. பேட்டிங் அப்ரோச் அவங்க ரிஃபைன் பண்ணாங்கன்னா definitely they'll get back to normal. Let us hope they will get back on the winning ways. Well played to the defending champions KKR. We'll come back for the next episode. That's a preview between a heavyweight Mumbai Indians and Lucknow Super Giants at Lucknow with your very own Octopus. சொல்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷனும் நம்மால தான் கரெக்டா பண்ணாரு. We'll come back and do the preview for that game with your very own Octopus. Thanks a lot and bye-bye.